ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அசத்தலான ஆணி மாதம் என்ன சொல்கிறது? முதலில் பலன்களை பார்ப்போம், பிறகு கிரக நிலைகளில் உள்ள மாற்றங்களை எடுத்துக்கொள்வோம். துளாராசி இந்த ஆணி மாதமும் வழக்கம் போல் தூள் கலப்பும். எல்லா விஷயங்களுமே பிளஸ் பாயிண்டாகத்தான் இருக்கிறது. ஒரு ரெண்டு சின்ன சின்ன விஷயங்கள் எதில் கவனமாக இருக்கணுங்கிறத அந்த பதிவின் முடிவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ராசியாதிபதி மிஸ்டர் வீனஸ் சுக்கிரன் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். இப்போ சுக்கிரன் லாபத்தில் வருவது அப்படிங்கிறது நினைத்த காரியங்களில் வெற்றி. அது இடம், வீடு, பூமி, வாகனம், லக்ஸுரி, கம்ஃபர்ட், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பயணம், கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவது, பரிசுகள் பெறுவது, மதிப்பு பெறுவது, கௌரவிக்கப்படுவது, நாம் எதை தேடுகிறோமோ அந்த விஷயம் நமக்கு கிடைப்பது. இதுதான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையர்ஸ். நினைத்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறது பூரணமாக இங்கு பொருந்தும். அது தொழிலிலிருந்து லாபத்துக்கு வருவதனால், அப்போ தொழில்ல ஒரு ஹேட்ரிக், ஒரு நிகரற்ற வெற்றி, ஒரு ராஜயோகம். என்னால சப்ளை பண்ண முடியலப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிஸியாவது. ஏன்னா இங்க தொழில் ஸ்தானத்தில் உபஜயத்தில் இன்னொரு உபஜய ஸ்தானாதிபதி, வெற்றி ஸ்தானாதிபதி குரு உச்சம். தொழில் ஸ்தானத்தில் 2 ஒளி கிரகங்கள், 2 நிதி கிரகங்கள், 2 இனிப்பு கிரகங்கள். இப்போ தொழில்ல ஒரு ஸ்வீட் பாக்ஸோ, ஒரு கேக்கோ, ஒரு ஐஸ்கிரீமோ ஆபீஸில் பரிமாறப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கு ஒரு வெற்றி என்பதும் புத்திசாலி என்பதும் இவர்கள் சாதித்து விட்டார்கள் என்ற நியூஸ் அங்கே கொண்டாடப்படுகிறது. இதுக்கு யாரு சிருஷ்டிகர்த்தா, இதுக்கு யாரு பேக் போன் அப்படின்னா மிஸ்டர் மெர்க்குரி புதன். ஏன்னா அவர் இவங்களுக்கு பாக்கியத்தில் இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, புத்திசாலித்தனத்தையே பாக்கியமாக கொடுத்து தொழில் ஸ்தானம் கடகத்தை எட்டி பார்த்துட்டு, இவங்களுக்கு நான் கொடுத்த புத்திசாலித்தனம் பத்தல பிரதர், இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுப்போம், அது பாக்கியமாகவும் அவர்களுக்கு அது தொழிலாகவும் லாபமாகவும் வரட்டும்னு அந்த புதன் என்ன பண்றாரு, திரும்பவும் மிதன ராசிக்குள் வக்ரம் அடைகிறார். வக்ரம் அப்படின்னாவே மாற்றி யோசிப்பது. இப்போ எல்லாரும் ஒரு ஃபார்முலால போகும் பொழுது இவர்கள் வேறு ஒரு ஃபார்முலாவுக்குள் சென்று மாற்றி யோசித்து ஒரு வெற்றியை, ஒரு சாதனையை தட்டி பறிப்பார்கள். நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் இவர்களை வழி நடத்துவார்கள். சில இடங்கள்ல இவர்களுடைய அப்பாக்கள் கூட இவர்களுக்கு கை கொடுப்பார்கள். மாத்துள காரகன் புதன். அப்போ இவங்க யார மாமான்னு கூப்பிடுறாங்க, அது அம்மாவோட தம்பியா இருக்கலாம், இல்ல அத்தையோடைய வீட்டுக்காரரா இருக்கலாம். அவர்களுடைய சப்போர்ட்டும் இவர்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்தில் கேது முதல் தரமான லாபத்தையும் ராஜயோகத்தையும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். குறிப்பா வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு பயணம். அங்க போய் நான் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு அது வரல சார், எனக்கு அது கிடைக்கல சார்ன்னு யாரெல்லாம் வருத்தப்பட்டார்களோ அவர்களும் வெற்றியை கொண்டாடுவார்கள். இவர்களுக்கு ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய சாட்டர்ன் இன்னொரு உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டில் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அது தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது 9க்கு 10ஆகவும் 10ஆம் இடத்திற்கு 9ஆகவும் வருகிறது. அப்போ நிறைய வாய்ப்புகள். எதற்கெல்லாம் இவர்கள் ஏங்கி கொண்டிருந்தார்களோ, எனக்கு இந்த ஜாப் வேணும், இந்த இன்க்ரிமெண்ட் வேணும், இந்த ப்ரமோஷன் வேணும், அதன் மூலம் என்னுடைய தகுதியை, என்னுடைய தேஜஸை நான் உயர்த்தி கொள்ள வேண்டும், ரொம்பவும் ட்ரெண்டாக இருக்க வேண்டும், ஸ்டைலாக இருக்க வேண்டும், டாக் ஆஃப் த டவுனாக இருக்க வேண்டும், ஹாட் ஸ்பாட், ஹேப்பனிங் ஸ்பாட்டாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் எந்தெந்த துளாராசிக்காரர்கள் ஏங்கினார்களோ, மனசுக்குள் புலம்பிக் கொண்டு எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ, இவை அனைத்தும் சித்தியாகும் அப்படின்னா இவர்களுக்கு ஓகே, டிக்காகிவிடும், கேரண்டியாக சொல்ல முடியும். இதெல்லாமே இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான். அப்படியே ஒரு ஸ்டேஜ் ப்ரமோஷன் கிடைத்தால், நம்ம எப்படி ஒரு லிஃப்ட்டுக்குள்ள போய் இறங்கினா அந்த லிஃப்ட் நம்மை மேலே அழைத்து செல்கிறதுங்கிறது நமக்கே தெரியாமல் நாம் மேலே போகிறோமோ, அதற்குண்டான ஒரு எலிவேஷன்
ஒரு அப்லிஃப்ட்மெண்ட், ஒரு டெவலப்மெண்ட்டை தொழில், லாபம், உத்தியோகம், வருமானத்தில் இவர்கள் பெறுவார்கள். எல்லாமே நல்லா இருக்கு பிரதர், ஏதோ பிகினிங்ல ஒரு நெருடலான ஒரு விஷயம் இருக்குது, அதை கடைசியா சொல்றேன், நீங்க வரேன் இப்போ அங்கதான் வந்துகிட்டு இருக்கிறேன். 2 விஷயம். 5ஆம் இடத்தில் ராகு, அது குழந்தைகளை குறிகாட்டுகிறது. அதுக்கு சுப கிரகத்தின் பார்வை இல்லை. 5ஆம் இடம் காற்று ராசி. அப்போ குழந்தைங்க வெளிநாட்டுக்கு போகணும்பாங்க, கல்விக்கு தான் இல்லை வேலை வாய்ப்புக்கு தான். அதுக்கு கொஞ்சம் கூடுதலான செலவு, கொஞ்சம் அதற்கு யோசிக்க வேண்டிய செலவு. ஏன்னா அது அங்கீகரிக்கப்பட்டதா. அங்கே போனதுக்கு அப்புறம் அவன் இல்லைப்பா நாங்கள் முதல்ல ஜாப் கொடுக்குறோன்னு தான் சொன்னோம், இப்போல்லாம் எங்கள் பாலிசியை மாற்றிட்டோன்னு புதுசாக அணுகுண்டை தூக்கி போடுவார்கள். இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பழக்க வழக்கங்கள், ஃப்ரெண்ட்ஷிப்பை நாம் மானிட்டர் செய்யணும், சிசிடிவி கேமரா மாதிரி. லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய மார்ஸ் 8ஆம் இடத்துல. துலாத்துக்கு செவ்வாய் 2-7க்கு அதிபதி. பொதுவாக அஷ்டம செவ்வாய்ங்கிறது டிஃபெக்ட் கொடுக்கும். இந்த அஷ்டம செவ்வாயை என்ன பண்றாருன்னா சாட்டர்ன் பார்க்கிறார். இது குழந்தைகள் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை தூண்டிவிட்டு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் செலவாகத்தான் வைப்பார். அதனை சமாளிக்க வேண்டி இருக்கும். செவ்வாய் 8ஆம் இடத்தில் நம்மளுடைய ராசிக்கு அவர் பகை கிரகமாக வரும் பொழுது, குறிப்பா நம்ம நட்சத்திரத்துக்கு 16வது நட்சத்திரம் 8ஆம் வீட்டில் வரும். அதில் செவ்வாய் பயணிக்கும் பொழுது கொஞ்சம் பிசைகினா நம்ம ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஃபைன் விழுகும். எப்படி விழுகும் அப்படின்னா, நம்ம வாகனத்தை யார்கிட்டயாவது கொடுத்துருப்போம், அவர் சிக்னல் கிராஸ் பண்ணி போயிருப்பாரு, ஃபைன் நமக்கு வரும். நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி இடம், பூமி, அரசாங்க விஷயங்கள் எல்லாத்துலேயும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். குறிப்பாக இதில் வயதில் மூத்த நபர்கள் என்னன்னா, இந்த பிளட் ப்ரெஷர், ரத்த கொதிப்பு இருக்கிறவர்கள்லாம் ரொம்ப கூடுதலான உணவு கட்டுப்பாடு முறை எடுத்துக்கொள்ளணும். லைஃப் பார்ட்னர் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு டென்ஷன் கொடுப்பார். குறிப்பா அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரத்துல தான் முதல்ல துலாம் ஆரம்பிக்கும். அந்த கிருத்திகையை கிராஸ் பண்ணி செவ்வாய் ரோகிணிக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம்ஸ் கிடைக்கும். அந்த கிருத்திகையை கிராஸ் பண்ணுற அந்த முதல் ஒரு 15-20 நாள், குறிப்பாக 21 ஜூன்லேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூலை ஒரு 5-10 தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஒரே ஒரு பீரியடை மட்டும் பார்த்துக்கணும். லைஃப் பார்ட்னரு, பிஸ்னஸ் பார்ட்னரு, பிரதர்ஸு, இடம், பூர்வீகம், அரசாங்கம், இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நாம் ஏதோ ஒரு இடத்தில் விட்டு கொடுக்கவோ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையோ ஏற்படும். இதுல என்ன நமக்கு ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கிரைஸ்னா, இந்த பக்கம் பாக்யாதிபதி புதன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார், ராசியாதிபதி சுக்கிரனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. ஒரு 2 ஸ்ட்ராங் பிளஸ் பாயிண்ட் இருக்கு, ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட். அதுவும் ஒரு பாசிங் கிளவுட் தான். இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம டென்ஷன் ஆகாம இருப்பதற்கு, குறிப்பா ஜூன் மாதம் 21 தேதிக்கு பிறகு பிரதான முருகன் கோயில், வடபழனியா இருக்கலாம், குன்றத்தூரா இருக்கலாம், திருச்செந்தூரா இருக்கலாம், திருப்பரங்குன்றமா இருக்கலாம், உங்க வீட்டுக்கு பக்கத்துல என்ன முருகன் கோயில் இருக்குதோ அங்கு சென்று முருகனுக்கு செவ்வாய்க்கிழமைகளிலோ, உங்க நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலோ, இல்லைன்னா கிருத்திகை நட்சத்திரம், சஷ்டி திதிகள் வரக்கூடிய நாட்கள்லையோ அர்ச்சனை, அன்னதானம், அபிஷேகம் செய்யும் பொழுது நமக்கு தலையை நோக்கி வரக்கூடிய பிரச்சனை அப்படியே கேப்புடன் போய்விடும். அதாவது கேசத்துடன் போய்விடும்னு கூட நம்ம சொல்லலாம். அஷ்டமி, தேய்பிறை, வளர்பிறை அஷ்டமிகளில் பைரவர் வழிபாடு கவச்சம் போல் நமக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் வழக்கம் போல் கல்வியில் நல்ல ஒரு தேர்ச்சி பெறுவார்கள். பதட்டப்படாமல் தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். துளாராசி சகோதரிகளுக்கு கூட உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய கணவனை தூண்டிவிட்டு உங்கள் கணவன் ஏதாவது ஒரு விஷயத்துடன் உங்களிடம் மல்லு கட்டி நிற்பார். கொஞ்சம் அவர் பேசும்பொழுது நீங்களும் பேசாமல் கொஞ்சம் சமாதானமாக இருந்து பொறுமையாக அந்த விஷயத்தை நீங்கள் கையாண்டால் அது ஒரு நல்ல ஒரு பிளசண்டாக அமைந்து விடும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்பொழுது நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், ஆனி மாதம் அதாவது ஜூன் 15 சூரியன் என்ற கிரகம் மிதுன ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறார். ஜூன் மாதம் 20
21ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதன் அப்படிங்கிற கிரகம் கடகத்துக்கு சென்று வக்ரம் அடைந்து திரும்பவும் மிதுன ராசியில் வந்து அமர்கிறார். அதே மாதிரி ஜூலை மாதம் 5ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் குரு சுக்கிரன் சேர்க்கையாக கடகத்திலிருந்து வெளியே வந்து சிம்ம ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறார். இந்த கிரக மாற்றங்கள்ல மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சாட்டர்ன் என்ற கிரகம் செவ்வாயை 3ஆம் பார்வையாக தனது விஷ பார்வையால் பார்க்கிறது. சாட்டர்ன் என்ற கிரகத்தின் 10வது பார்வையும் செவ்வாய் என்ற கிரகத்தின் 8வது பார்வையும் தனுர் ராசி மண்டலத்தின் மேல் வந்து விழப்போகிறது. இது ரெண்டுமே விஷ பார்வை தான். சார், நீங்க சொன்னது எல்லாமே நன்றாக இருந்தது, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் என்றால், இந்த சனி செவ்வாய் பார்வை என்ன செய்ய போகிறது என்பது வழக்கம் போல் 12 ராசிகளுக்கும் பட்டையை கலப்புவதற்கு, புட்டு புட்டு வைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்கான காணொளிகளும் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.